மேற்கு வங்க முதல்கட்ட பேரவைத் தேர்தலில் பெருவாரியான வாக்குகள் பதிவான நிலையில் இது ஆட்சி மாற்றத்திற்கு அறிகுறி என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்கள் எப்போதெல்லாம் பெருமளவில் வாக்களிக்கிறார்களோ அப்போதெல்லாம் பாஜக தீர்க்கமான வெற்றியை பெற்றுள்ளது. மேற்கு வங்கத்தில் பாஜக அமோக வெற்றி பெறும் என பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்கத்தில் மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் முதற்கட்டமாக 152 இடங்களுக்கு வியாழக்கிழமை நடைபெற்ற தேர்தலில் பெருமளவில் வாக்குகள் பதிவாகின. மீதமுள்ள 142 இடங்களுக்கு ஏப்ரல் 29ஆம் தேதி தேர்தல் நடைபெறவிருக்கிறது. மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. ஆளும் திரிணாமுல் காங்கிரசும் பாஜகவும் பல பரீட்சை நடத்தும் இந்த மாநிலத்தில் 2ஆம் கட்ட தேர்தலை ஒட்டி கிருஷ்ணா நகர், மதுராப்பூர் ஆகிய இடங்களில் வியாழக்கிழமை நடைபெற்ற பாஜக பிரச்சார கூட்டங்களில் பிரதமர் மோடி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், மேற்கு வங்கத்தில் மத்திய அரசு திட்டங்களின் அமலாக்கத்தை தடுத்து நிறுத்தியதுடன் வளர்ச்சி திட்டங்களுக்காக வழங்கப்பட்ட நிதியையும் சுருட்டியுள்ளது திரிணாமுல் காங்கிரஸ். பாஜக முதல்வர் ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே ஊழலை தடுக்க முடியும். வரும் 2029 முதல் மக்களவை, பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மத்திய அரசின் முயற்சியை காங்கிரசுடன் இணைந்து தடுத்துவிட்டது திரிணாமுல் காங்கிரஸ். வளங்களை சுரண்டும் ஊடுருவக்காரர்கள் மேற்கு வங்கத்தில் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது. அவர்கள் கடத்தப்படும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. நாட்டுக்குள் ஊடுருவி உள்ளூர் வளங்களை சுரண்டுவதுடன் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ள ஊடுருவக்காரர்களுக்கு எதிராக சகிப்பற்ற கொள்கையை கடைபிடிக்க பாஜக அரசு முடிவு செய்துள்ளது. ஊடுருவக்காரர்களை ஆதரிக்கும் திரிணாமுல் காங்கிரசின் கொள்கை ஆபத்தானது, அதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மேலும் மேற்கு வங்க தேர்தல் வரலாற்றில் கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவில் இம்முறை குறைந்தபட்ச வன்முறை சம்பவங்களே நிகழ்ந்துள்ளன. முதல்கட்ட தேர்தலில் பெருமளவில் வாக்குகள் பதிவானது ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறி. பாஜக அமோக வெற்றி பெறும். மக்கள் எப்போதெல்லாம் பெருமளவில் வாக்களிக்கிறார்களோ அப்போதெல்லாம் பாஜக தீர்க்கமான வெற்றியை பெற்று வருகிறது. எனக்கு கிடைத்த தகவலின்படி மேற்கு வங்கத்தில் பாஜக நிச்சயமாக அமோக வெற்றி பெறும் என்றும் உறுதியளித்துள்ளார். மேலும் பொய் வாக்குறுதிகளால் மாநில மக்களை வஞ்சித்த திரிணாமுல் காங்கிரசின் பெரும் கூட்டாட்சி மற்றும் குண்டர்கள் ராஜ்யம் மே 4ஆம் தேதியுடன் முடிவுக்கு வரும். அன்றைய தினம் பாஜக சார்பில் வெற்றி பேரணிகள் நடத்தப்படும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்.